சீமான் என்ன பண்றார், சீமா என்ன பண்றார், சீமா என்ன பண்றார், சீமா எங்க போனா காலையில இட்லி தின்னாரா, மத்தியானம் பூரி தின்னாரா, அது எப்படியா பூரி என்பது வட இந்திய உணவு, தமிழ் தேசியம் பேசுகிற சீமான் எப்படியா பூரியை தின்னாரு அப்படின்னு அதை பேசுவதற்கு ஒரு கூட்டம் இருக்கு. இன்றைக்கு நம்ம ஒரு பெரியார் சர்ச்சை, அது நாம இந்த சமயத்தில் தேவையில்லாத சர்ச்சை தான். ஆனா அவர்களுக்கு தெரியும் சீமான் இயல்பாக உணர்ச்சிப்படக்கூடியவர் என்பது அவங்களுக்கு தெரியும். அதை வச்சுதான் இவனுக்கு கூட கூலிக்கு மாரடிக்கிற ஒரு கும்பல் ஒண்ணு இருக்கு. அந்த கும்பலை வைத்து அண்ணன் சீமான் அவர்கள் ஏதோ பாரதியார் விழாவில் என்னவோ பெரியாரை பத்தி பேசிட்டாரு, ஈவாரை பத்தி பேசிட்டாரு. இப்பதானே பேசுறாரு, எப்போதும் தான் பேசிக்கொண்டு இருக்கிறார். ஆனா இவனுக்கு ஒரு 5-6 பேரை வச்சு அண்ணனை கண்ணாமுனன் திட்ட வைக்கிறது. இதை கேட்ட இந்த மனுஷன் இயல்பா கண்ணாமுனன் அவரும் பேசிட்டாரு. இது இவர்கள் வேண்டுமென்றே திட்டமிட்டு ஈவேராவை பேச வேண்டும். ஏன்னா இன்றைக்கு தமிழகத்தில் ஈவேராவை எவன் முதலில் செருப்பால் அடிச்சான்னு சொன்னா அது எல்லாமே அண்ணாதுரையில் ஆரம்பித்து திமுக காரர்கள் செஞ்சதுதான். என்னைய படிக்க வச்சாருன்னு சொல்றாங்க. அது மாதிரிதான் எங்க அப்பா காலத்துன்னு சொல்லி இருப்பாங்க. எங்க அப்பா சரி இவன் தான் படிக்க வச்சானுங்க போல இருக்குது அப்படின்னு போயிருக்கலாம். நான் சொல்லுவேன் சரி என்னைய படிக்க வச்ச, எங்க அப்பா தனபால நீ படிக்க வச்ச, அவங்க அப்பா நடேசனை யார் படிக்க வச்சா, அவங்க அப்பா போரூரான யார் படிக்க வச்சா, என் குடும்பத்துல எனக்கு தெரிஞ்சு நான் 4வது தலைமுறை படித்திருக்கிறேன். என்னடா இது 44க்கு பின்னாடி கட்சி ஆரம்பிச்சுட்டு கதை விட்டுறீங்க, நாங்க அதை கேட்டுன்னு இருக்கிறோம், நாங்க தேவையில்லாம அதை சீண்ட வேண்டாம், அது தெரியும், அது ஒரு மலம் என்று எங்களுக்கு தெரியும், அந்த மலத்தை நோண்ட கூடாது என்று எங்களுக்கு தெரியும், அந்த மலத்தை மிக்சியில போட்டு மோரை ஊத்தி அடிச்சு நீங்க தானே கொடுக்குறீங்க, நாங்களா இல்லையே. நாங்க எந்த காலத்திலும் ஈவே ராமசாமியை போய் அந்த செத்த பிணத்தை தோண்டி திரும்ப ரீபோஸ்ட்மார்டம் பண்ணி அது எப்படி செத்தது ஏதா செத்தது என்ற கவலை எங்களுக்கு இல்ல. மீண்டும் மீண்டும் எங்கள் மீது நீங்கள் திணிக்கிறீங்க. நாங்க எங்க அப்பா திராவிடன்னு சொன்னா போனாரு, அவங்க தாத்தா கூட கொஞ்சம் இறுதி காலத்துல போயிருக்கலாம். ஆனால் நாங்க எப்பா எங்களை திராவிடன்னு சொல்லாதீங்கப்பா, எங்களுக்கு தமிழன் ஒரு அடையாளம் இருக்கு, அந்த அடையாளத்தோடு நாங்கள் வாழ்கிறோம் என்று சொல்றோம் பத்தியா, அதுதான்டா சீமானின் அரசியல். நான் அடிக்கடி சொல்வேன் சீமான் அரசியல். அண்ணன் இன்னைக்கு பேசுறாரு, அண்ணன் எதுல தான் இருக்காரு, அண்ணன் கூட கொஞ்சம் நாளைக்கு மாத்தி பேசினாரு கூட வச்சுங்க. சீமானின் பின்னால் இருக்கிற கூட்டம் அந்த அரசியலை சரியாக கொண்டு போவோம், அதுதான் இவங்களுக்கு பிரச்சனையே. இந்த அரசியல் சீமானோடு முடிஞ்சுட்டா, சீமானை ஏதாவது பேசி கீசி இருங்கண்ணே பாத்துக்கலானே அப்படின்னு சொல்லி கூட ஏதாவது பண்ணலான்னு பார்த்தா பின்னாடி இருக்கிறவன் அடங்க மாட்டான் போல இருக்குது. சொல்ல போனால் இந்த அரசுக்கு நமக்கெல்லாம் அண்ணன் ஒரு வகையில துரோகம் பண்றாரு. அண்ணன் இந்த கட்டுப்படுத்தலனா இவனுங்க அசிங்கப்பட்டு போயிடுவாங்க. அண்ணன் ஒரு தலைவர் என்ற முறையில் இந்த இயக்கத்தை நாம் தமிழர்களை, பொதுவாக தமிழர்களை ஒரு ஒழுங்கான சீரோடு நடத்த வேண்டும் என்று இவர்களை கட்டுப்படுத்தி வைத்துக் கொண்டிருக்கிறார். அப்படி இல்லைன்னா 36 லட்சம் பேரும் ஒவ்வொரு மூலையில் என்று பேசினார்கள் என்று சொன்னால் திராவிடத்தின் பேரால் எவனாவது தெருவிலே நடமாட முடியுமா? என்னது இது? எனவே தமிழர்கள் அவன் சரியா இருக்கிறான், மெட்ராஸ் பக்கம் ஓடி போய் சுப்பிரமணியங்கிறவன் கண்ணன்னு ஏதோ கடையை வச்சு பொழப்பு நடத்துவான். அந்த மாதிரி இவங்க என்னவோ திராவிடம்னு சொல்லி 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 திருட்டு பயல்க மாதிரி, நம்ம திருடன்னு சொல்லல, திருட்டு பய பேரை மாத்துவோம், அத மாதிரி இவர்கள் பேரை மாய்த்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனால் இவர்கள் திருடராக இருப்பார்களோ என்று இன்றைக்கு ஒரு இளைய தலைமுறை பேசுது. எங்களை பார்த்து ஏன்டா நீங்க திருடன்றீங்க, எங்களை பார்த்து திருடன்றீங்க, வேற யாரை தான் பார்த்து சொல்றது? ஐயா உங்களையே நாங்க திருடன்னு சொல்லலாம், அந்த வார்த்தையை தமிழ்ல இருந்து நாங்க எடுத்து என்னையா அதுக்கப்புறம் நாங்க யாரை பார்த்து சொல்லுவோம்? சும்மா ஒரு அண்டா திருடுறவன், ஒரு குண்டா திருடுறவன், ஒரு கள்ளப்பருப்பி திருடுறவன், டீ கடைக்கு போனா 2 போண்டா எடுத்து திருடுறான அவனையா நாம சொல்லுவோம்? ஆகவே அந்த கோடிகள்லாம் அவங்களுக்கு சாதாரணம் என்ன. ஏன்னா 30,000 கோடி லீக்கேஜ் என்ற முறையில் வருமானம் வருகிறது என்று சொன்னவர்கள், கருணாநிதி வகைரா தன் வாழ்நாளில் சம்பாதித்த காசை விட குறுகிய காலத்தில் 30,000 கோடியை சம்பாதித்து வைத்து இதை எங்கே வைப்பதுன்னு தெரியலங்கிறான். எங்க ஒரு 50 ரூபாய் எங்கன்னா வச்சிட்டோம்னா ஐயோ எங்க வச்சமோ தெரியலையா, எங்க வச்சமோ தெரியலையா, எங்க வச்சமோ தெரியலையா, எங்க வச்சமோ தெரியலையா அப்படின்னு அழுது கொண்டிருக்கிற இந்த சமூகத்துல 30,000 கோடியா? எப்ப நான் சொல்லல, நம்ம மரியாதைக்குரிய பிடிஆர் தான் சொன்னாரு, நிதி அமைச்சரா இருந்தவர், அது வேற. ஏன்னா அவர் கணக்கு அப்ப சரியா தெரியும் இல்லையா? 30,000 கோடியை எங்க வைக்கிறதுன்னு தெரியலன்றான்.
ஒரு 10 ரூபாய் பாக்கெட்ல இருந்து கீழே விழுந்துட்டா ஐயோ தொலைஞ்சு போச்சுன்னு தேடுறான். பிள்ளைக்கு ஒரு பிஸ்கட் வாங்கி கொடுத்துருக்கலாமே அப்படின்ற சமூகம் இன்றைக்கு தமிழகத்தில் இருந்து கொண்டு இருக்கிற போது 300 கோடின்றான், 4 கோடி வாட்சிங்கிறான், 5 கோடி வாட்சிங்கிறான். என்ன 5 கோடி வாட்சினா ரிவர்ஸ்லயே காட்ட போகுது? இல்ல வாட்சே டைம் அண்ணா இந்த டைம் நல்ல டைம் தானே அப்படியா சொல்ல போகுது? அப்போ இவர்கள் இந்த மக்களின் ஏழ்மையை பயன்படுத்திக் கொண்டு எப்படி வாழ்ந்து கொடுத்திருக்கிறான், நாம எப்படி அதற்கு அடிபடிஞ்சிருக்கிறோம், எதை வச்சு இந்த 200 மானங்கட்ட 200 300 முன்னாலாம் மானங்கட்ட மானிட்டர்னு ஒண்ணு சொல்லுவாங்க, அதுதான் இருக்கிறத விலை கம்மின்னு 150 ரூபா. இப்ப ஏதோ ஸ்டாரு அது இது வீரன் பாருங்க, தமிழனை மொக்கையாக்குறதுக்கு இவன் விட்றான் பாருங்க சரக்கு பேர வீரன். இன்றைக்கு அண்மையில் 2000 இப்ப ஒரு 10 நாட்களுக்கு முன்னால் ஒரு சர்வே இந்திய அளவில் வெளியிடப்பட்டது. தமிழகத்தில் இருக்கிற புள்ள பெத்துக்கிற விகிதம் இருக்குல்ல, பிறப்பு விகிதம் 11% குறைந்திருக்கிறது. பார்த்துங்க எத்தனை சதவீதம்? 11% தமிழர்கள் பெட்டையாகி இருக்கிறார்கள். இது என்ன குழந்தை பெத்துக்கிற, இது பெட்டையாகி மொக்கையாகி இருக்கான். இந்த நிலை இப்படியே நீடித்தால் இந்த 11 22 ஆகும், 32 ஆகும், 42 ஆகும். அப்புறம் சிறுபான்மை தமிழர்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்று ஒரு போராட்டத்தை முன்னெடுக்க இருக்கிறோம். எங்காவது எந்த ஊரிலாவது தமிழர்கள் இருந்தால் உடனடியாக இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். குறைந்தபட்சம் ஒரு 50-100 பேராவது போய் ஆர்ப்பாட்டத்தில் போராட்டத்தில் நிற்கணும் நிலை தமிழகத்துக்கு வந்துவிடும். எனவே தமிழர்கள் இந்த திராவிடத்தை அழித்தொழிக்காமல் தமிழனுக்கு வாழ்வே கிடையாதுயா. எவனெல்லாம் திராவிடம் இப்ப ஓரளவுக்கு இவங்க திராவிடம்னு சொல்லி வெளியே வரதுக்கு கொஞ்சம் கூச்சப்படுறானோ, அதனாலதான் சில அல்லக்கைகளை விட்டு நீ சொல்ல வேற யாராவது பேசிட்டா ஒண்ணு இல்ல. நானே அண்ணன் வீட்டு முன்னாடி போராட்டம் பண்ணாங்க, நாங்களும் என்னமோ நினைச்சேன். கடைசியில் அண்ணன் சொன்னாரு, ஏப்பா முடிவெட்ட கடை முன்னாடி மயிர் வெட்ட கடை முன்னாடி போய் இவங்க மயிரை காட்டி நின்று இருக்கானுவா அப்படின்னு. நான் ஒரு சின்ன பதிவு தாங்க போட்டேன். நான் இப்ப டிவியை போட்டேன். ஒரு ஆம்னி பேருந்தை அரசு பேருந்துல ஏத்தனான். எப்பா அதுக்கு எத்தனை பேர் அந்த ஆம்னி பேருந்து கோச்சிக்கினாங்களோ பரவாயில்ல, அது எங்க 2 பேருக்குமான பிரச்சனை. இவனுவ திராவிடம்னா இப்ப ஆம்னி பேருந்து தான் போல இருக்குது. உடனே திராவிடத்தின் பெயரால் கிட்டத்தட்ட ஒரு 50-100 பேர் அசிங்கமா போடுறான். நமக்கு தெரிஞ்ச ஒரு காவல்துறை அதிகாரி, ஏங்க அந்த பதிவை கொஞ்சம் எடுத்துருங்க, ரொம்ப கேவலமா வந்து புளிய மரத்துக்கு பேட்டரி அடிச்சாங்களா, எங்க வீட்டுல இருக்கிறவங்க அடிச்சாங்களா, அதா இதா அப்படி இப்படி கண்ணாமன்னு போறேன். நான் சொன்னேன் கதறட்டுங்க, இவ்வளவு நாள் சொகுசாக தமிழர்களை ஏமாத்திக் கொண்டு தமிழிலே வசனம் பேசிக்கொண்டு நாங்கள் எல்லாம் முத்தமிழ் அறிஞ்ச நாங்க தான் தமிழை காக்க வந்தோம்னு சொல்லியிருந்தால இன்னைக்கு தெருவில் இறங்கி கதறான்ல, அதே பெரும் மகிழ்ச்சி தான். இந்த மகிழ்ச்சி நிச்சயமா அவர்களுக்கு நீடிக்கணும். இங்க பாருங்க, அண்ணன் கூட போட்டு சொன்னாரு, ஏன் நம்ம அண்ணன் அப்படி பேசுறாரு, என்ன பண்ணுவார் பாவம், பேசித்தானே ஆகணும். ஏன்னா எஜமானர் விசுவாசம்ங்கிறதுங்க, பொதுவாக எஜமானர்கள் பார்த்தீங்கன்னா இந்த நாய்களை வளர்க்கிறார்கள்வா, நாயில கரிச்சு சமைச்சு கமிச்சு எலும்பு வெறும் எலும்பு போட மாட்டான், எலும்பு ஓரம் லைட்டா கொஞ்சம் கறியை விட்டு போடுவான். அப்பதான் அந்த நாய் அதை உரண்டி கொண்டு இருக்கும். இல்லைன்னா சும்மா நம்ம சாப்பிட சொல்ல வந்து எத்தி பார்க்கும். அதற்காக அந்த மாதிரி பல நாய்களை இன்றைக்கு அண்ணா அறிவாலயத்தில் கட்டி வைத்திருக்கிறார்கள். அந்த நாய்கள் எல்லாம் குறைக்கத்தான் செய்யும். இவங்களே சொல்றாங்க திராவிடம்னா ஒண்ணும் இல்ல, அது ரேஸ் இல்ல, இனம் இல்ல, ஆள் இல்ல, வேர் இல்ல, மண் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு திராவிடத்தை அழிக்க நாங்கள் விட மாட்டோம். சரி விடாதீங்கப்பா. வீரமணின்னு ஒருத்தர் இருந்தார், நீங்க பார்த்திருப்பீங்க. இதே ஈரோட்டில இசைஞானி இளையராஜா அவர்களை தபாலை எடுத்து அடிச்சவனெல்லாம் இசைஞானி ஆயிட முடியுமா? சரி நீ அது கூட பரவாயில்ல, எங்க இசை நீ ஒத்துக்காத, ஏன்னா எங்க இசை மாறுபட்ட இசை, உன்னோட இசை வேற இசை, நீ அதை ஒத்துக்காத, எங்க இசை பற இசை. அப்ப பணங்காசு சேர்ந்துட்டா நீ என்ன பெரிய ஜாதி நினைப்பா அப்படின்னு EVKS இளங்கோவன் பெரியோரின் பேரன் பேசுறது பிரச்சனை இல்லை. சமூக நீதி காவலர்னு சொல்ற எங்க ஐயா வீரமணி கைத்தனார் பாத்தீங்களா, அதுதாங்க சிக்கல். அப்போ எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் திராவிடம் ஆளுக்கு ஒரு எலும்பு கொடுத்துரும். கட்சியினரு தேவைப்பட்டா கூப்பிடுறோம், வந்து கொலை, திரும்பவும் போயிடணும். என்ன சொல்றேன்,
சீமான் வீட்டு முன்னால் ஒரு 1000 பேர் 2000 பேர் வந்தான்னு சொன்னால, சரியா? அன்னைக்கு ஒரு 200 300 போலீஸ் இருந்தது. மறுநாள் வந்து மயிரை பொடுங்க வேண்டியது தானே, சொல்லாம வர வேண்டியது தானே? அவர் 100 பேர் சீமான் வீட்டு வந்து வர வேண்டியது தானே? இதுல வேற ஒருத்தன், நான் போன தடவை போனுங்க 10 பேர் தான் வந்தான், ரொம்ப வருத்தமா இருக்குங்க அப்படின்னு அழுவுறாங்க பொது வெளியில. ஏண்டா துக்கம் தாளன்னா சாகு, சாவறதுக்கு எவ்வளவோ வழி இருக்கு, சாகு. உன் சாவையும் உன் உடலையும் எங்கள் மண் பொறுத்துக் கொள்ளும். ஏன்னா இந்த தமிழகத்துக்கு வேண்டாதவன், தமிழ் மண்ணுக்கு வேண்டாதவன் எத்தனையோ பிணங்களை இந்த தமிழ் மண் சுமந்து கொண்டுதான் இருக்கு. அதையெல்லாம் ஒரு காலத்துல தோண்டி வெளியில கடாசனம் பார்ப்போம். அப்போ போய் சொல்றான், ஐயா நான் போன தடவை போனேன் ஒரு 10 பேர் 5 பேர் தான் வந்தான். சரி நீ கவலைப்படாத, இந்த தடவை போ, நான் இன்னும் கொஞ்சம் பேர் அனுப்புறேன் அப்படின்னு ஏதோ வந்தானுவன். அதுல கூட 2 விதமா தான் கூட்டு வந்திருக்கானுங்க. இப்போ பெரியாரிஸ்டுகள் வந்து அண்ணன் வீட்டை முட்டுக்கன்னா எல்லாம் கருப்பு சட்டையில போட்டு வந்திருக்கணும். என்னன்னோ எதோ இந்த அண்ணன் வந்து அறிந்ததற்கு எதிராக பேசிட்டாரு, அதுக்காக நம்ம நியாயம் கேட்க போறோம். அதுக்கு எங்க வந்து கேட்கறது? நியாயம் கேட்க போறோம்னு அது ஒரு கும்பல பாவம் ஏத்திக்கின்னு வந்து அதுங்க வேகாத வெயில்ல. நான் தான் சொன்னேன், எப்பா சீமான் வீட்லயாவது கறியும் பிரியாணியும் சாப்பிடுறான், வெறும் தக்காளி சோறு தை சோறத்துக்கு யாயா இப்படி வந்து போறீங்க அப்படின்னு சொன்னேன். ஆக இன்றைக்கு தமிழ் தேசியம், தமிழர் அரசியல், தமிழர் நலன் யார் பேசினாலும் அவர்களை குறிவைத்து தாக்குவதற்கு இங்கே ஒரு வடுக கும்பல் திராவிடம் என்ற பெயரால் இங்கே தயாராகி கொண்டிருக்கிறது என்பதை தமிழர்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.